அதெல்லாம் கத்தி கொண்டாந்து இப்படி இடுப்பில் வைப்பானுங்க. நான் சொல்லுவேன், ஏன்னா நானே வயிற்று போல போய் நிற்கிறேன், இங்கே வந்து எடுங்கண்ணே அப்படிம்பேன். ஒரு பக்கம் ஓய்சோர் தின்று கலெக்டாக பண்ணுறவனுங்க, ப்ரொடியூசன் பண்ணுறவனு போரிக்கிங்க. சாப்பிட்ற தண்ணி ஒழுங்காக இருப்பான், சாப்பிட்டு போதும் வந்த மாதிரி நடிப்பான். வண்டி பிடிச்சி ஆட்டும், வண்டி பிடிச்சி ஆட்டும் போது பெட்டர் மசில் அடிப்போம், போனால் போதுன்னு இருக்கும் நமக்கு. அப்பப்பா சார் தான் நான் கொஞ்சம் வாங்கினேன், அவனை இழுத்து அப்படி விட்டுட்டோமா போயிடுவான், காசெல்லாம் கெடுக்கிட்டு தான் மறுபடியும் வண்டி பிடிச்சி ஆட்டுவான். இந்த மாதிரி பண்ணுவானுங்க. அப்போ 2 பேர் இருப்பானுங்க, ஒருத்தன் சாப்பிட்டு அப்படி போதும் வந்த மாதிரி போவான், இவன் கூப்பிட்ற மாதிரி போயிடுவான், 2 பேரும் ஓடி போயிடுவானுங்க. நான் கடை விட்டுட்டு ஓட முடியாது. ஆரம்பத்தில் ரோட்டில் போடுறோம், ரோட்டில் போடும்போது மழை வெயில், 2வது ரோட்டில் நடத்தும் போது விலை கிடையாது, பொருளுக்கு விலை கிடையாது, பிளாட்ஃபார்ம் கடை தானே, நம்ம உழைப்புக்கு தகுந்தது கூட கிடைக்காது. 1, 2வது அதுக்கு 3வது ரொம்ப அடாவடி ஆளுங்க. சாப்பிட்டுட்டு ஓசியில் சில காவலர்கள் எனக்கு காவலாக இருந்தாங்க, சில பேர் அதுலேயே வந்தோடனே பெட்டர்மா ஸ்ட்ரைட்டை உடச்சிருவாங்க. லட்டியில் அப்போலாம் லட்டி இருக்கும், அப்படியே பெத்தால காப்பு போட்டுருவோம் அந்த லட்டிக்கு. அடி வாங்கியிருக்கீங்களா? அதெல்லாம் அங்கே அப்படி நெருப்பு சுட்ட மாதிரி இருக்கும், அது அடித்தா 1 மாதத்துக்கு வலிக்கும். ஆமாம், எனக்கு பெட்டர்மா ஸ்ட்ரைட்டை உடச்சிட போகிறான்ட்டு இந்த தோலை காட்டிக்குவேன், போய் இன்னும் மறைச்சிக்குவேன். அது வயசு இருந்தது, தாங்குற வயசு இருந்தது, அது நிறைய காயங்கள் இருக்குது. ஒரு பக்கம் ஓய்சோர் தின்று கலெக்டாக பண்ணுறவனுங்க, ப்ரொடியூசன் பண்ணுறவனு போரிக்கிங்க. கலாட்டாலாம் ரவுடி இல்லாமல் உண்மையான ரவுடி வேறு மாதிரி இருப்பாங்க. அந்த சாப்பாட்டுக்கு சண்டை போட்டு சாப்பிட்ற தண்ணி ஒழுங்காக இருப்பான், சாப்பிட்டு போதும் வந்த மாதிரி நடிப்பான். வண்டி பிடிச்சி ஆட்டும், வண்டி பிடிச்சி ஆட்டும் போது பெட்டர் மசில் அடிப்போம், போனால் போதுன்னு இருக்கும் நமக்கு. மேண்டல் கொட்டி போச்சுன்னா வியாபாரமாக போயிடும். அப்பப்பா சார் தான் நான் கொஞ்சம் வாங்கினேன், அவனை இழுத்து அப்படி விட்டுட்டோமா போயிடுவான், காசெல்லாம் கெடுக்கிட்டு தான் மறுபடியும் வண்டி பிடிச்சி ஆட்டுவான். இந்த மாதிரி பண்ணுவானுங்க. அப்போ 2 பேர் இருப்பானுங்க, ஒருத்தன் சாப்பிட்டு அப்படி போதும் வந்த மாதிரி போவான், இவன் கூப்பிட்ற மாதிரி போயிடுவான், 2 பேரும் ஓடி போயிடுவானுங்க. நான் கடை விட்டுட்டு ஓட முடியாது. இங்கே 10 பேர் சாப்பிட்டு இருப்பாங்க, நான் ஒரே ஆள் தனியாக நின்றுட்டு இருப்பான் தள்ளுவண்டியில். இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவித்தோம். மாமூலாம் கொடுத்துருக்கீங்க? அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் கத்தி கொண்டாந்து இப்படி இடுப்பில் வைப்பானுங்க. நான் சொல்லுவேன், ஏன்னா நானே வயிற்று போல போய் நிற்கிறேன், இங்கே வந்து எடுங்கண்ணே அப்படிம்பேன். இன்றைக்கி பொறுத்தவரை எவ்வளவோ நம்ம இந்த 30 ஆண்டுகளாக நம்ம மேலே வந்துட்டோம். இன்றைக்கி இருக்கிற சவால்கள்லாம் வந்து லேபர் சவால் தான் பெருசாக இருக்குது. நம்ம ஆளுங்க வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் முதலாளி ஆகிட்டாங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் வெளியூர்காரங்களை நம்பி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஒரு வகையில் சந்தோஷம்தான். ஒரு காலத்தில் இந்தியா வந்து நம்ம போய் பாம்பேயில் தான் நம்ம ஆளுங்க, இந்த இந்தியாவில் இந்த கர்நாடகாலையும் பாம்பேலையும் தான் கொஞ்சம் பேர் நம்ம தமிழர்கள் போனாங்க. இன்றைக்கி இந்தியாவே தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்கள் இருக்கிற எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பிழைக்கிறாங்க. வாழ்த்துக்கள், 1 கோடி வாக்குரிமையாக. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இந்த கேள்விக்கு நீங்கள் ஆரம்பத்தில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிங்க, இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனை அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு? இல்லை, இன்னைக்கு பிரச்சனை வேறு. இன்றைக்கி பிரச்சனை வந்து எப்படி ஸ்கேல் பண்ணுறது. இப்போது ஒரு கண்ட்ரிக்கு நாங்கள் உள்ளே போகும்போது நாங்கள் ஸ்டடி பண்ணுவோம். அந்த கண்ட்ரி ஒரு 6 மாதம் அந்த கண்ட்ரி பற்றி நாங்கள் ஸ்டடி பண்ணுவோம். மெனு மார்க்கெட் ஃபிட் இருக்குது, இந்த மெனு போய் ஃபிட் ஆகுமா, என்ன ஸ்பைஸ் லெவல் அந்த கண்ட்ரியில் போவோம். ஸோ இன்றைக்கி இருக்க ப்ராப்ளமை வந்து தேடுதல். புதுசாக நாங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், அந்த ஊருக்கு என்ன தேவை, அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறதுக்கு. அதுதான் இன்றைக்கி பிரச்சனை.